ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2024 வெளியான ஐ எம் காதலன் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது ஒரு ஃபீல் குட் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அந்த பொண்ணு முன்ன மாதிரி சரிவர பேசுறது இல்ல அப்படின்ட்டு அந்த பொண்ணை சந்தேகப்பட்டு அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணி அதுல இருக்கிற மெசேஜஸ் எல்லாம் பார்த்து மாட்டிக்கிறாருங்க. அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை சரி பண்ணிடலாம்னு அந்த பொண்ணு அவங்க அப்பா ஆபீஸ்ல இருக்கும் போதே ஆபீஸுக்கு போறாருங்க. அங்க போய் அவங்க அப்பா கிட்ட வசமா மாட்டிக்கிறாருங்க. இனி என் பொண்ணு பின்னாடி சுத்துற வேலை வச்சுக்கிட்டேன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு பல ஒரு அற விட்டு துரத்தி விட்டுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணோட அப்பா மேல செம்ம காண்டுங்க. அந்த பொண்ணோட அப்பாவை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது காதலியோட அப்பாவை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேரு விஷ்ணுங்க. ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக கேரளால இருந்து பெங்களூர் வந்திருக்காருங்க. இங்க வந்த உடனே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நேரா ஒரு கடையில போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருங்க. அந்த நேரம் பார்த்து அவருடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுவும் அன்னோன் நம்பர்ல இருந்து. நீதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதை பதட்டமா பார்த்துட்டு இவர் போனை வச்சுட்டு நேரா இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக போறாருங்க. அங்க கட் பண்ணா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோட காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவரும் அட்டென்ட் பண்றதுக்காக போயிருக்காருங்க. இன்டர்வியூ பண்றவங்க சில பல क्वेश्चंस எல்லாம் கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் இவர் கரெக்ட்டா தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவருடைய டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி பார்த்தா இவர் ஏகப்பட்ட அரியர்ஸ் வச்சிருக்காருங்க. கேம்பஸ் இன்டர்வியூக்கு இவர் எலிஜிபிளே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு மெயில் வந்ததுங்க, அதை பார்த்துட்டு தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு. அப்படியா, மேபி எங்க சைடுல இருக்கக்கூடிய எரரா இருக்கலாம், கைவசம் ஏதாவது ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் பில்ல ஒன்னு வச்சிருக்காருங்க. அதை கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணிட்டோம்னா என்டர் பட்டன் மாதிரி ஒர்க் ஆகும். ரொம்ப கோவமா இருக்கும் போதும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதும் அதை போட்டு தட்டுனோம்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படின்னு சொல்ல, நல்ல ஐடியாவா தான் இருக்குது. உங்களோட ரெஸ்யூம் எங்க கிட்ட இருக்கு இல்லையா, எங்களோட கம்பெனில உங்களுக்கு ஏத்த மாதிரி எதனா வேலை இருந்ததுன்னா நாங்களே உங்களை கான்டாக்ட் பண்றோம், இப்போ நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை அமுச்சு வச்சிடறாங்க. வெளியில வந்த ஹீரோவை ஹீரோட ஃப்ரெண்டு வழிமறிக்கிறாருங்க. உங்ககிட்ட ஒரு வேலை ஒப்படைச்சு எவ்வளவு நாள் ஆச்சு, என்ன வேலை, ஃபாத்திமாவோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி கொடுக்க சொல்லி சொன்னனே அது என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இங்க பாருடா, சாதாரண வெப்சைட்டை ஹேக் பண்ற மாதிரிலாம் இன்ஸ்டாகிராமை ஹேக் பண்ண முடியாது, ஏகப்பட்ட செக்யூரிட்டி ரிஸ்க் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஃபாத்திமாவோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண சொல்றதுக்கான காரணம் அவளோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றதுக்காக இல்லடா, நான் ஒருத்த மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அவங்க கூட இவ எப்படி சாட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத பாக்குறதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, ஹேக்கிங்ல பிஷிங் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு, அதை பயன்படுத்தி வேணா ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, சரி வா போலாம் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு. எங்க அப்படின்னு கேட்க, அதான் சொன்னீங்க ஃபிஷிங் அப்படின்னு, மீன் பிடிக்க போலாம் வா அப்படிங்கும்போது, அது ஃபிஷிங் இல்ல பிஷிங், ஃபர்ஸ்ட் நான் ஷில்பா பார்த்துட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக வராருங்க. எனக்கு என்னவோ இதுல என்ன எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையே இல்ல, வேற ஒன்று வந்ததுன்னா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்ல, இருக்கிறதுலேயே மொக்க கம்பெனி இந்த கம்பெனி தான், அதுலயே ஒன்று சேர்த்துக்கலன்னா வேற எந்த கம்பெனில ஒன்று சேர்த்துப்பாங்க அப்படின்னு ஷில்பா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய அப்பா அவரோட கம்பெனிலேயே ஜாயின் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, உங்க அப்பா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி தானே நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது, ஆமா அதுல ஐடி டிபார்ட்மெண்ட் தனியா இருக்குது, அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டா என்ன சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, எனக்கும் பெட்டர்னு தோணுது, நான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன், ஆனா நீ அரியர்ஸும் கிளியர் பண்ண மாட்டேன்ற, இன்டர்வியூலும் செலக்ட் ஆக மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. உனக்கான ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு பேக்ல இருந்து அந்த மேஜிக் பில்லோவை எடுத்து கொடுக்குறாருங்க. இதை என்ட்ரு பட்டன் மாதிரி பயன்படுத்திக்கலாம், அவங்க ஏதாவது ப்ராஜெக்ட் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கைவசம் இது இருக்கட்டுமே எடுத்துட்டு வந்தேன், பட் பெருசா அவங்க இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தெரியல, நீ வச்சுக்க அப்படின்னு ஷில்பா கிட்ட ஹீரோ கொடுத்துறாருங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் அனிஷனாவுடைய கடைக்கு போறாங்க. அவரு இந்த கம்ப்யூட்டர் ஜெராக்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர்கிட்ட ஹீரோ அவரோட கம்ப்யூட்டருக்கு ரேம் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்திருக்காரு. இப்போ அதை கலெக்ட் பண்ணிட்டு நேரா இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சியோட பேரு அம்மு, 12வது படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த ரேம் இன்ஸ்டால் பண்ணிட்டு கம்ப்யூட்டரை ஆன் பண்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோட வீட்டுல இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாதுங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு +2 பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க வீட்டுல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. அதை ஹேக் பண்ணி ஹீரோ பயன்படுத்திக்கிட்டு இருக்காருங்க. அவனுக்கு ஹெவியா டேட்டா லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட இன்டர்நெட் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால இங்க இருந்து ஹீரோனால ஆக்சஸ் பண்ண முடியல. சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்ல, என்னோட ஹாட்ஸ்பாட் தரேன் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட ஒரு ஹேக்கிங் டூல் இருக்குதுங்க. அதை இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் அந்த வைஃபையை ஹேக் பண்றதுக்கு ட்ரை பண்றாருங்க. அதன் மூலமா அந்த வைஃபையோட பாஸ்வேர்டு ஹீரோக்கு தெரிஞ்சிடும். அம்மு விஎஸ் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்வேர்டை அந்த பையன் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். அம்மு விஎஸ் அப்படின்றது ஹீரோவோட தங்கச்சி பேரு. ஓ கதை இப்படி போயிட்டு இருக்குதா, இதை நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு கொடுத்த வேலையை பண்றாருங்க. ஹீரோ சொன்ன அந்த பிஷிங் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ல இவ்வளவு ஆஃபர், அந்த வெப்சைட்ல அவ்வளவு ஆஃபர் அப்படின்னு, இந்த ஆஃபரை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் லிங்கை ரெடி பண்ணுவாருங்க. அந்த லிங்கை ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டான ஃபாத்திமாக்கு அமுச்சு வச்சோம்னா ஃபாத்திமா அந்த ஆஃபர்ஸை பார்த்துட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணுவாங்க. அது இன்ஸ்டாகிராமோட ஃப்ரண்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு அவங்க லாகின் பண்ணாங்கன்னு வைங்களேன்,
அவங்க என்ன யூசர் நேம் போட்டாங்க, என்ன பாஸ்வேர்டு போட்டாங்க அப்படின்னு அந்த லிங்க் ட்ராக் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்லி கொடுத்துரும். அதன் மூலமா ஃபாத்திமாவுடைய அக்கௌண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் இவங்க ஈஸியா அந்த அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணிடலாங்க. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு பண்ணி கொடுக்குறாருங்க. இப்பதான் படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஹீரோக்கு படிப்பு தான் வரல, ஆனா ஹேக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் தாறுமாறா வருது அப்படின்ட்டு. அனீஷ் அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் கடைக்காரர் நம்ம பார்த்தலையா, அவரு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் க்ளோஸ் தாங்க. நம்ம ஹீரோனுடைய அப்பா ஆபீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபினான்ஸ் கம்பெனி, அங்க கம்ப்யூட்டர் சம்பந்தமா ஏதாவது உதவி அப்படின்னா அப்பப்போ இவர் போய் பண்ணி கொடுப்பாருங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அனீஷ் ப்ரோவும் பேசும்போது தான் விஷயம் தெரிய வருது, நம்ம ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டான ஷில்பா இந்த கம்பெனிலேயே ஐடி ஹெட்டா ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம்டா. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசி இந்த மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டை மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துடுறா, நான் இந்த கம்பெனியோட கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எது மெயின்டெனன்ஸ் பொறுப்பா, உங்ககிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சா அவங்க கம்பெனியை ஷட் டவுன் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு கலாய்க்கிறாருங்க. பதிலுக்கு அவரும் அவனை கல்யாணம் பண்ணான்னு வையன், அவளோட வாழ்க்கையும் ஷட் டவுன் தான் ஆகும் அப்படின்னு அவரும் திருப்பி கலாய்ச்சு விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த ஃபினான்ஸ் கம்பெனில ஷில்பாவோட அப்பா ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காருங்க. அந்த மீட்டிங்ல இவங்களோட பிசினஸ் பத்தி எல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவ தான் என் பொண்ணு ஷில்பா, இவ இந்த கம்பெனில ஐடி ஹெட்டா ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிறவர் சொல்றாரு, நம்ம கம்பெனில ஐடி செக்டார் ரொம்ப வீக்கா இருக்குது சார், நம்ம கம்பெனி ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி அப்படின்றதுனால ஐடி டீமை கொஞ்சம் செக்யூரா வச்சுக்கணும் சார் அப்படின்னு சொல்ல, இப்போதைக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி ஷில்பாவோட அப்பா சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு, பசங்க எல்லாம் தண்ணியில குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு ஷில்பாக்கு ஃபோன் பண்ணா, ஷில்பா பயங்கரமா திட்டி விட்டாராங்க. ஒரு தாட்டி ஃபோன் எடுக்கலானா திரும்ப எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற, நான் பிஸியா இருப்பேன் நீயே புரிஞ்சுக்க மாட்டியா, நான் இப்ப பிஸியா இருக்கிறேன் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுறாங்க. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஷில்பா எப்போதுமே நம்ம கிட்ட அன்பா தான் பேசுவா, இப்ப என்ன பேசினாலும் சிறுசிறுன்னு விழுகிறாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாருங்க. ராத்திரி நம்ம ஹீரோ அனீஷனா கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்றாரு. அனீஷ் ப்ரோ சொல்றாரு, நல்லா பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு இப்படி சிறுசிறுன்னு பேசுறானா, மேபி உன்னை கழட்டி விடுறதுக்கு பிளான் பண்றான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் நீ நேரா பேசி தான் சால்வ் பண்ணிக்கணும், பிரேக்கப் லெவலுக்கு போறதுக்கு முன்னாடி உடனடியாக அவளை நேர்ல சந்திச்சு பேசி சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் ஷில்பா கிட்ட நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ ஷில்பா அவங்க அப்பா கிட்ட இன்னைக்கு நான் சீக்கிரமாவே போய்க்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல, எங்க வீட்டுக்கா போற அப்படின்னு கேட்க, இல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி போற அப்படின்னு கேட்க, ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ ஆட்டோல எல்லாம் ஒன்றும் போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேத்யூ அப்படின்ற ஸ்டாஃப் கிட்ட, நீ போற வழியில என்னோட பொண்ணை டிராப் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ மேத்யூவும் நம்ம ஷில்பாவும் பாத்தீங்கன்னா ஒன்னா கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க எங்க இந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு மேத்யூஸ் கேட்கிறாரு. அப்படியே ஷில்பா முறைக்கிறாங்க, ஐ மீன் இது உங்க அப்பா கம்பெனின்னு அதுக்காக சொல்ல கிடையாதுங்க, நீங்க ஐடியில் இருக்கிறீங்க, ஐடி கம்பெனியா பார்த்து ஜாயின் பண்ணாம ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு அப்படின்னு கேட்க, யூஸ்வலா எனக்கு வீட்டில் சும்மா இருந்தா பிடிக்காதுங்க, அதனால தான் அப்பா சொன்ன உடனே ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நம்ம ஷில்பா காரை விட்டு இறங்குறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கிறாருங்க. இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லி மேத்யூஸ் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு, மேத்யூவை நம்ம ஹீரோ கிட்டையும் இன்ட்ரோ பண்ணி வைக்க, ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குதுங்க, நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு இன்னொருத்தரோட கார்ல வந்து இறங்குறாளே அப்படின்ட்டு. ஷில்பா சொல்றாங்க, சரி நம்ம ரோட்ல நின்று பேச வேண்டாம், யாராவது பார்த்துருவாங்க அப்படின்ட்டு நேரா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பேக்கரிக்கு போறாங்க. நீ வாழ்க்கையில அடுத்து என்னடா பண்ணலான்னு இருக்கிற, எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணாம இருக்கிற அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆக்சுவலா நம்ம அனீஷனா இருக்கிறார் இல்லையா, அவருடைய கடையை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல இருந்துட்டு இருக்காரு, அதனால அவர் கூட டை அப் பண்ணி நானும் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கிறேன், கம்ப்யூட்டர் பிசினஸ், அது மட்டும் இல்லாம உலகத்துல அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. நிப்பாட்ரா நிப்பாட்டு, சச்சின் டெண்டுல்கர், பில் கேட்ஸ் அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு மொபைல்ல மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு மறுபடியும் காண்டாகுதுங்க. ஆல்ரெடி ஷில்பா ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான்றா அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரச்சனை வரக்கூடாதுன்னு மீட்டிங்கை போட்டுருக்காரு. இங்க வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலை கொஞ்சம் ஓரமா வைக்கிறியா அப்படின்னு சொல்ல, ஷில்பாவும் சரின்னு கேட்டுட்டு அந்த மொபைலை ஓரமா வச்சிடறாங்க. உங்க அப்பா ஒரு சீட்டு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு இல்லையா, அதே மாதிரி நானும் ஒரு கம்ப்யூட்டர் கடை வச்சு நடத்தினா என்ன, பிசினஸ் தானே அப்படின்னு சொல்லும்போது, எது எங்க அப்பா சீட்டு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரா, எங்க அப்பா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு, அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடாத அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, உங்க அப்பா ஒரு பிசினஸ் மேன், நானும் ஒரு பிசினஸ் மேனா இருந்தேன்னா பொண்ணு கேட்கறது ஈஸியா இருக்கும்ல அப்படிங்கும்போது, இங்க பாரு நீ வேலைக்கு போகாம ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு ஷில்பா திட்டுறாங்க. ஆனா எனக்கு வேலைக்கு போறதுக்கெல்லாம் விருப்பம் இல்ல, பிசினஸ் பண்றதுல தான் விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்போ நீ கட்லெட் ஆர்டர் பண்ணியே அதுக்கு பில்லு கூட நான் கொடுத்துருவேன் அப்படின்ற நம்பிக்கையில தானே நீ ஆர்டர் பண்ண, இதுதான் உன்னோட நிலைமை அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு பயங்கர அப்செட் ஆயிருதுங்க. ஆக்சுவலா வாங்கி தரதுக்கு இவர்கிட்ட காசு இருந்திருக்குதுங்க, அந்த காசை அப்படியே டேபிள் மேல வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே கிளம்பி போயிடுறாருங்க. ராத்திரி நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, இந்த மாதிரி தான் ஃபாத்திமா விஷயத்திலயும் நடந்ததுடா, ஆரம்பத்துல நல்லா பேசிட்டு திடீர்னு என்ன கண்டுக்காம போயிட்டா, ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரேக் ஆயிடுச்சு, அதனால தான் ஃபாத்திமாவோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அதுல என்ன நடக்குதுன்றதை செக் பண்ணணும்னு சொன்னேன். அதே மாதிரி நீயும் ஷில்பாவோட அக்கௌண்ட் எப்படியாவது ஹேக் பண்ணிட்டேன்னு வையேன், ஷில்பா யார் கூட பேசுறா, எப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்றதெல்லாம் உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு சொன்னதை மைண்ட்ல ஏத்திக்கிட்டு ஷில்பாவோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணலாம்னு முடிவு பண்றாருங்க. பிஷிங் அப்படின்ற அந்த ஹேக்கிங் மெத்தடை பயன்படுத்தி ஷில்பாக்கு அந்த ஆஃபர் லிங்க் அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா ஷில்பாவும் ஐடியில் இருக்கிறவங்க தானே, இதை பத்தின விவரம் அவங்களுக்கு இல்லாமையா இருக்கும், அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணவே இல்லைங்க. இப்போ என்னடா பண்றது அப்படின்னு ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, யூஸ்வலா பொண்ணுங்க அவங்களோட பேரை போட்டு 1 2 3 தான் பாஸ்வேர்டு வச்சிருப்பாங்க, மேபி
தம்பி அதை வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சும்மா யதார்த்தமா ட்ரை பண்ணி பார்க்கறாரு. ஷில்பாவோட அக்கௌண்ட் ஓபன் ஆயிருதுங்க. இன்பாக்ஸ்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் மேத்யூஸ் அப்படின்ற ஒரு நபர் கிட்ட இருந்து அடிக்கடி மெசேஜ் வந்துகிட்டு இருந்திருக்கு அப்படின்றத நம்ம ஹீரோ கவனிக்கிறாருங்க. அந்த மேத்யூஸ் அப்படின்ற நபர் வேற யாரும் கிடையாது, காலையில ஷில்பாவை கொண்டாந்து டிராப் பண்ணிட்டு போனாரே கார்ல, அந்த நபர் தான். ஹீரோ ஷில்பாவோட அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்த இந்த டைம்ல ஷில்பா ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வீட்ல போய் படுத்து தூங்கிட்டாங்க. மேத்யூஸ் ஆன்லைன் வரும்போது ஷில்பாவோட அக்கௌண்ட்டும் ஆன்லைன்ல இருக்குது. அதை பார்த்ததும் நீங்க இன்னும் தூங்கலையா அப்படின்னு மேத்யூஸ் ஒரு மெசேஜ் போடுறாருங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. உடனே ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு, அதை போய் உங்க அப்பாட்ட கேள்றா மைய அப்படின்ட்டு. மேத்யூஸ் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. அடுத்த நாள் காலையில காருக்குள்ள உட்காந்து மேரி மாதா கிட்ட நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், தூங்கிட்டியான்னு ஒரு வார்த்தை தானே கேட்டேன், அதுக்கு இப்படியா பதில் சொல்லுவாங்க, எனக்கு ஆபீஸ்க்குள்ள போறதுக்கே தர்ம சங்கடமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸோடயே ஒரு ஆபீஸ்க்குள்ள நுழையறாருங்க. ஷில்பா ஆபீஸ்ல அங்க வேலை பார்க்கறவரை கூப்பிட்டு பிசினஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நபர் என்னங்க டேபிள்ல டஸ்டர்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, இது டஸ்டர் கிடையாது, இது யூஎஸ்பி என்டர் கேபிள், இதை வேணா ஆபீஸ்ல எங்காவது மாட்டி வைங்க, இங்க சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, யாரோ ஸ்பெஷலா கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க போல அப்படின்னு அந்த நபர் சொல்ல, போய் வேலையை பாருங்க அப்படின்னு ஷில்பா திட்டி விட்டுறாங்க. இப்ப மேத்யூஸ் பாத்தீங்கன்னா ஷில்பாக்கு பயந்து பயந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஷில்பா ரொம்ப யதார்த்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஷில்பா அவங்களோட மொபைல்ல இந்த மெசேஜை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு மேத்யூஸ் கூப்பிட்டு இது நான் அனுப்புன மெசேஜே இல்லை அப்படின்ட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஓகே பரவாயில்ல விடுங்க, நான் ஒன்றும் பெருசா நினைக்கல அப்படின்ற மாதிரி மேத்யூஸ் சொல்லிடுறாரு. ஷில்பா நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது நீ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ ஒரு தப்பு நடந்து போச்சு நேற்று நைட்டு தெரியாம கோவத்துல அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த அனீஸ் ப்ரோ கிட்ட சொல்லும்போது யாராவது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாடா அப்படின்னு திட்டி விட்டுறாருங்க. மேத்யூஸ் பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ தான் இந்த மாதிரி மெசேஜ் போட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லி மேத்யூஸ்க்கு தெரியாதுங்க. அவரோட ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு, அந்த பொண்ணுக்கு தெரியாம மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா மேபி அந்த பொண்ணோட அக்கௌண்ட் பாஸ்வேர்டு வேற யாராவது கிட்ட இருக்கலாம், அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம், பாய் ஃப்ரெண்டு கிட்ட கூட அந்த அக்கௌண்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, காலையில ஒருத்தனை இன்ட்ரோ பண்ணி வச்சா அவன் தான் பாய் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், ஆனா ஒண்ணு இனிமேல் அவன் பாய் ஃப்ரெண்டு கிடையாது, அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இந்த மேத்யூஸ் சொல்றாருங்க. மேத்யூஸ் பாத்தீங்கன்னா ஷில்பாவை கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஷில்பாவும் எப்படி மீட் பண்ணி பரிச்சயமானாங்க அப்படின்ற கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேப்ல போய் உட்கார்ந்து கேம் விளையாடிக்கிட்டு இருப்பாருங்க. குரோம் பிரவுசர்ல இன்டர்நெட் இல்லாம உள்ள போனோம்னா தாவி தாவி ஓடுற கேம் வரும் இல்லையா, இவரு கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இன்டர்நெட் ஒர்க் ஆகலையா அப்படின்னு ஷில்பா கேட்டிருக்காங்க. இல்லங்க கேம் விளையாடணும் அப்படின்னு நான் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க உட்காருங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஷில்பாவும் நம்ம ஹீரோவும் இன்ட்ரோ ஆயிருந்திருக்காங்க. அப்பெல்லாம் ஷில்பா ரொம்ப சைலண்டாவும் அன்பாவும் பேசுவாங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ திட்டிகிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஷில்பாவை மீட் பண்ணி சாரி கேட்டலாம் அப்படின்னு அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கே போறாரு. ஷில்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், அவங்க என்னோட கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்ல, அதுதான் அவங்களோட கேபின், அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் ஷில்பாவை மீட் பண்றதுக்காக போறாரு. இங்க எதுக்காக வந்த அப்படின்னு கேட்க, எனக்கு வேற வழியே இல்லை, எங்கேயுமே உன்னை கம்யூனிகேட் பண்ண முடியல, எல்லாத்துலயும் என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கிற, அதனாலதான் நேரடியாவே வந்துட்டேன் அப்படிங்கும்போது எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ண மாட்டேன்ற, வேலைக்கும் போக மாட்டேன்ற, இப்படியே சும்மாவே இருந்துடலான்னு இருக்கிறியா அப்படின்னு ஷில்பா திட்டுறாங்க. இப்படிலாம் பேசாத ஷில்பா, நான் ஒன்னும் உங்க அப்பாவோட காசை பார்த்தெல்லாம் உன்னை லவ் பண்ண கிடையாது, அதை ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது. அந்த நேரம் பார்த்து ஷில்பாவோட அப்பா டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துடுறாரு. இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, ஷில்பாக்கும் நம்ம ஹீரோக்கும் அப்படி பக்கு பக்குன்னு இருக்குது. ஷில்பாவோட அப்பா சொல்றாரு, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும், நீ போய் வேலையை பாரு, நான் இவன் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் உட்கார வச்சு ஷில்பாவோட அப்பா பேசுறாருங்க. சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ பட்டுன்னு ஓப்பனா சொல்லிடுறாரு, எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்ட்டு. பாரா எவ்வளவு தைரியமா சொல்றேன்னு. உங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்க, எங்க அப்பா மெக்கானிக்கா இருக்கிறாரு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சோ ஹீரோ பாத்தீங்கன்னா ஏழை அப்படின்னு இதன் மூலமா தெரிய வருது. பினான்சியலி உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, ஷில்பாவை கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு எல்லாமே கிடைச்சிரும்ல, அதனால பிளான் பண்ணி தான் நீ இதை பண்ணியிருக்கிறல அப்படிங்கும்போது, சார் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நான் அவளை உண்மையா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவளும் என்ன உண்மையா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, எனக்காக அவ ஓடி கூட வருவா, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, ஷில்பாவோட அப்பா நம்ம ஹீரோவை பலார்னு ஒரு அற விடுறாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இனிமேல் என் பொண்ணு பின்னாடி சுற்றுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வையன் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி மிரட்டி அமுச்சு வச்சிடறாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பஸ்ஸில் போயிட்டு இருக்காரு. எல்லாத்துலேயுமே நம்ம ஷில்பா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நம்ம ஹீரோ கூகுள் பேல தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு மெசேஜ் போட்டு விட்டுறாருங்க. நேராக அனீஸ் ப்ரோ மீட் பண்ணி, அனீஸ் ப்ரோ எனக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா பண்ணணும் சொல்லு அப்படிங்கும்போது, என்ன இந்த மாதிரி ஷில்பாவோடைய அப்பா பலார்னு அரைஞ்சிட்டாரு, அவரை நான் திருப்பி அடிக்கணும், அதனால என் கூட நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்ற, உன்னை அடிச்சிட்டாரா, எதுக்காக அடிச்சாரு அப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் அவங்க கேட்டு தெரிஞ்சுட்டு, அவங்க பெரிய இடத்த ஆளுங்கடா, நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அனீஸ் ப்ரோ சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, பைத்தியக்கார மாதிரி வளரிக்கிட்டு இருக்காத, இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு, அவளை மறக்கிறது தாண்டா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அந்த நேரம் பார்த்து அனீஸ் ப்ரோக்கு ஒரு கால் வருது. அந்த ஃபினான்ஸ் கம்பெனியோட ஒரு பிரான்ச்ல பாத்தீங்கன்னா பிரிண்டர்ல கார்ட்ரேஜ் தீந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்றதுக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம அனீஸ் ப்ரோ கிளம்புறாருங்க. உடனடியாக நம்ம ஹீரோ
வந்து பைக்கில் உட்காந்துட்டு வண்டி எடுங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, டே தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதரா அப்படின்னு சொல்லும்போது வண்டி எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச்சுக்கு போகிறாங்க. அந்த பிரிண்டரில் கார்ட்ரிட்ஜ் மாற்றக்கூடிய வேலையை பார்த்தீங்கன்னா இந்த அனீஸ் ப்ரோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அனீஸ் ப்ரோ அங்கே இருக்கிற கம்ப்யூட்டரை எப்படியாவது நான் யூஸ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது, பிரிண்டர் ரெடி ஆயிடுச்சு, கம்ப்யூட்டரில் போய் செக் பண்ணி பாடுறா அப்படின்னு சொல்ல, உடனடியாக நம்ம ஹீரோ போயிட்டு அந்த கம்பெனியோடைய கம்ப்யூட்டரில் உட்கார்றாருங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்குன்னு தனிப்பட்ட வெப்சைட் இருக்கும். அதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல் எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அந்த வெப்சைட்டோடைய அந்த ப்ராக்ஸி நம்பரா அதை நோட் பண்ணி வச்சுக்கிறாருங்க. உடனே அந்த இடத்த விட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. வெளியில வந்து அனீஸ் ப்ரோ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ நான் ஒன்றும் பண்ணல, இனிமேல் தான் பண்ண போறேன். இந்த கம்பெனியோட ஐடி செக்யூரிட்டி ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்ல, ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டில் போயிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்றாருங்க. ஹீரோ ஒரு விபிஎன் ப்ரொஃபைல் வச்சிருக்காருங்க. அந்த விபிஎன் ப்ரொஃபைலுக்கு பைனரி கிங் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. என்னடா பேர் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்ல, ஏன் இந்த பேர் உங்களுக்கு பிடிக்கலையா, இது பிடிக்கல அப்படின்னா உதயண்ணனுடைய ஆட்டோ பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு யோசனை பண்றாரு. உடனே ஐஎம் காதலன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை சேஞ்ச் பண்றாருங்க. இவர் அந்த கம்பெனில இருந்து நோட் பண்ணிட்டு வந்த ஐபி அட்ரஸையும் இந்த விபிஎனும் பயன்படுத்தி வெளிநாட்டுல இருந்து அந்த கம்பெனி ஹேக் பண்ற மாதிரியான ஒரு செட்டப்பை பண்றாருங்க. அந்த கம்பெனியை இவர் நினைச்ச மாதிரியே ஹேக் பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனில பணம் எடுக்கிறதுக்கும் பணம் போடுறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் வேலை செய்யாது, அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டாருங்க. அடுத்த நாள் காலையில இந்த மெயின் பிரான்ச்சுக்கு விடாம கால் வந்துகிட்டு இருக்குதுங்க. எந்த பிரான்ச்லயுமே பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வேலை செய்யல, அதனால கஸ்டமர்ஸ் எல்லாருமே பயங்கர காண்டாயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. உடனே நம்ம ஷில்பா பாத்தீங்கன்னா அவங்க அப்பாக்கு போன் அடிக்க, அவங்க அப்பா வந்து சர்ச்சில் இருக்கிறாரு. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஒர்க் ஆக மாட்டேது, நீங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்ல, சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகல அப்படின்னு நான் வந்து என்ன பிரயோஜனம், ஐடி டீமுக்கு கால் பண்ணி வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ ஆஃபீஸ்க்கு ஷில்பா வராரு. அங்க இருக்கிற ஐடி டீம் பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றத டீடைல்டா அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் ஆல்ரெடி ஒரு மீட்டிங்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நம்ம கம்பெனியோட ஐடி சர்வர் ரொம்ப வீக்கா இருக்குது, செக்யூராவே இல்ல, அதை செக்யூர் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் நீங்க அதை பெருசா எடுத்துக்கல. நாம சாஃப்ட்வேர் பேஸ்டு ஃபினான்ஸ் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட சர்வர் சைஸே இத்தனூண்டு இருக்குது, இவ்வளோ மோசமான சர்வரை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, ஸோ சர்வரை இம்ப்ரூவ் பண்ணணும், அப்பதான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஐடி டீம்ல இருந்து எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலா இந்த கம்பெனியோட டேட்டா பேஸை இவர் எரேஸ் பண்ணி விட்டுட்டாருங்க. அதனால தான் அந்த சாஃப்ட்வேர்ல கஸ்டமரோட டீடைல்ஸ் எதுவுமே காட்டல. இப்போ மேனுவலா இவங்க புக்ல எல்லாம் என்டர் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை வச்சு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிப்பாங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நான் அடுத்து வேலை வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ இந்த கம்பெனில வேலை பார்க்கறவங்க ஐடி டீமை சார்ந்த ஒருத்தர்கிட்ட கேட்கறாங்க, இந்த ஹேக்கர்ன்றவங்க யாரு, அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்க, இந்த ஐடி டீம்ல இருக்கிறவர் சொல்றாரு, அவங்க பிளாக் கலர் ஹுடி போட்டிருப்பாங்க, அதுல ஒரு தொப்பி இருக்கும், அதை வச்சு மூஞ்ச மறைச்சுப்பாங்க, உடம்பெல்லாம் டேட்டோ போட்டிருப்பாங்க, யாருக்கிட்டையும் அதிகமா பேச மாட்டாங்க, சாண்ட்விச் பர்கர்னு தான் சாப்பிடுவாங்க, காஸ்ட்லியான வெஹிக்கிள்ல தான் போவாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே கட் பண்ணா அந்த ஹேக்கரான நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. கையில தோசையை வாங்கிட்டு நார்மலான ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்டையும் தங்கச்சி கிட்டையும் அந்த தோசையை கொடுத்து சாப்பிட சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஷில்பாவோட அப்பா இந்த பிரச்சனைனால பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுறாரு இல்லையா, அதுல நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தோஷங்க. ஐடி டீம் ரெக்கமெண்ட் பண்ண மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட சர்வர்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்றாங்க. ப்ராப்பரா சர்வர் ரூம் எல்லாம் ரெடி பண்ணி இந்த ஃபினான்ஸ் கம்பெனியோட டேட்டாஸை செக்யூர் பண்றாங்க. மறுபடியும் அந்த ஃபினான்ஸ் கம்பெனி நார்மலா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஹீரோ அனீஸ் ப்ரோ கிட்ட போயிட்டு இதை பத்தி கேட்கும்போது, ஆமா அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க, பழையபடி அந்த ஃபினான்ஸ் கம்பெனியை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு அங்க கிடைக்கிற சின்ன சின்ன வேலையும் போச்சு, ஏன்னா லோக்கல் வெண்டார்ஸை வச்செல்லாம் இந்த கம்ப்யூட்டர் வேலையை பண்ணக்கூடாது அப்படின்னு மேல் இடத்துல இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, மறுபடியும் அவங்களுக்கு வேலை வைப்போமா, அந்த கம்பெனியோட வைஃபை ஐடியை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கும்போது, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வைஃபை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைஃபையை டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க, டைரக்டா மோடத்துல இருந்து தான் அங்க இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்க்கு இன்டர்நெட் போகுது அப்படின்னு சொல்ல, நான் ஒரு மோடம் வச்சிருக்கேன், அந்த மோடத்தை எப்படியாவது கொண்டு போய் அது கூட கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம பைபாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, அனீஸ் ப்ரோ, அப்புறம் ஆட்டோக்காரன் இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா அந்த ஃபினான்ஸ் கம்பெனி கிட்ட போறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா 2 வீலர் லோனை பத்தி விசாரிக்கிற மாதிரி உள்ள போறாருங்க. கையில நிறைய காயின்ஸ் எடுத்துட்டு போறாரு. அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிற அக்கா கிட்ட 2 வீலர் லோனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேங்கா அப்படிங்கும்போது அந்த அக்கா 2 வாரத்துல சொல்லி முடிச்சிடுறாங்க. என்னக்கா பட்டுன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க, கொஞ்சம் எழுதி தர முடியுமாக்கா அப்படிங்கும்போது, நான் பிரிண்ட் அவுட்டே எடுத்து தரேன்ப்பா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா பாக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த காயின்ஸை கீழே போட்டாருங்க. கீழே விழுந்த காயின்ஸை எடுக்கிற மாதிரி குனிஞ்சு அந்த அக்கா அந்த பிரிண்ட் அவுட்டை எடுக்கிறதுக்குள்ள இவரு கொண்டு போன மோடமை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கனெக்ட் பண்ணி விட்டுறாருங்க. வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா ஓடி வந்து ஆட்டோக்குள்ளேயே கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி புது ஐபி அட்ரஸையும் இவர் கண்டுபிடிச்சிடுறாருங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, இவர் கொண்டு போய் வச்சுட்டு வந்தார் இல்லையா, அந்த மோடத்தையும் எப்படியாவது எடுத்துட்டு வரணும். அப்படி எடுத்துட்டு வரல அப்படின்னா கண்டிப்பா மாட்டிப்பாங்க. அதனால அனீஸ் ப்ரோ போ சொல்றாரு. அனீஸ் ப்ரோ பயப்படுறாருங்க. உடனே இந்த ஆட்டோக்காரன என்னன்னு மட்டும் சொல்லுங்க, நான் போய் அதை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அந்த மோடம் எப்படி இருக்கும் அப்படின்றத டீடைல்டா நம்ம ஹீரோ சொல்லி கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. உதயணனும் பாத்தீங்கன்னா 2 வீலர் லோனை பத்தி பேசுனுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எப்படி ட்ரிக் பண்ணி கீழே குனிஞ்சாரோ அதே மாதிரி ட்ரிக் பண்ணி கீழே குனிறாரு. அங்க இருக்கக்கூடிய மோடத்தை எடுத்துட்டு வெளியில
கீழே வந்துடுறாருங்க. தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா இவர் மோடத்தை மட்டும் எடுத்துட்டு வரல, அவங்களோட மோடத்துக்கு பவர் சப்ளை போகும் இல்லையா, அந்த ஒரு அடாப்டரையும் தூக்கிட்டு வந்துடுறாருங்க. இதனால உள்ள நெட்டு கட்டாயிரும். நெட்டு கட்டாயிருச்சுன்னா என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க. பார்த்தாங்கன்னா நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனடியாக அனீஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி வந்த ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்டர்நெட் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழம்பிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம அனீஷ் ப்ரோ போனதுனால என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு அனீஷ் ப்ரோட்ட சொல்ல, அதான் உங்க கம்பெனியில் சொல்லியிருக்கிறாங்களே லோக்கல் ஆளுங்களை எல்லாம் வச்சு பார்க்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்ல, கம்பெனி ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணா ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு லேட் பண்றாங்க. ஆனா இங்க கஸ்டமர் எங்களுக்கு பயங்கரமா பிரஷர் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால நீங்களே பாத்துருங்களே அப்படின்னு சொல்ல, இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்துட்டு போன விஷயத்த திரும்பவும் மாட்டி விட்டு அங்க இன்டர்நெட் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுறாருங்க. ஒரு 10 நிமிஷத்துல ஒரு அதிரி புதிரி சம்பவமே நடந்து போயிருதுங்க. ராத்திரி நம்ம ஹீரோ போயிட்டு மறுபடியும் இந்த ஃபினான்ஸ் கம்பெனியை ஹேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நினைச்ச மாதிரியே ஹேக்கும் ஆயிருதுங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எல்லா பிரான்ச்ல இருந்து மறுபடியும் கால் வருது, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஒழுங்கா ஒர்க் பண்ணல அப்படின்ட்டு. ஐடி டீம்ல இருக்கிறவரை கூப்பிட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணா பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொன்னல, இப்போ மறுபடியும் பிரச்சனை வருது, இங்க பாரு என்னை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐடி டீம்ல இருக்கிறவரை திட்டிக்கிட்டு இருக்காருங்க. அப்போ இந்த ஐடி டீம்ல இருக்கிறவர் சொல்றாரு, எனக்கு என்னமோ இது யாரோ ஒருத்தங்க பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்குது, குறிப்பா நம்மள டார்கெட் பண்ணி பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, யாரா இருக்கும் அப்படின்னு ஷில்பாவோட அப்பா கேட்கிறாரு. மேபி நம்ம காம்படிட்டரா இருக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு அது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரி இன்னொரு ஹேக்கரை வச்சு இந்த ஹேக்கர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கை தேர்ந்த ஹேக்கரான சிமி அப்படின்ற ஒருத்தங்களை வர வைக்கிறாங்க. இவங்க பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரேக்ல இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்து அவங்க சர்வர் ரூம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு உள்ள போய் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சர்வரை நார்மல் பண்ணி விட்டுறாங்க. மறுபடியும் யாராவது ஹேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அது யாரு அப்படின்ற இன்டிமேஷன் நம்ம சிமிக்கு தெரிய வருங்க. அந்த மாதிரி செட் பண்ணிடுறாங்க. இப்போ சிமி வீட்டில் இருக்கும்போது நம்ம ஹீரோ ஹேக் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அப்போ ஐ எம் காதலன் அப்படின்ற பேர்ல பாத்தீங்கன்னா ஆக்சஸ் நடக்குது அப்படின்றத சிமி கண்டுபிடிச்சு ஹலோ மிஸ்டர் காதலன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க மெசேஜ் பண்றாங்க. அந்த மெசேஜ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ரிசீவ் ஆகுது. அதை பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆகி பட்டுன்னு கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணி விட்டுறாருங்க. காதலன் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து தான் இந்த கம்பெனி ஹேக் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சிமி கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்னு உண்மையான ஐடென்டிட்டி தெரியல. இந்த விஷயத்த அனீஸ் ப்ரோ கிட்ட சொல்லும்போது, அப்போ லொகேஷனை ட்ராக் பண்ணி வந்துருவாங்களா பிடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம லொகேஷன் தெரிஞ்சாதானே அவங்க பிடிப்பாங்க, நம்ம லொகேஷன் தான் லண்டன் அப்படின்ற மாதிரி காட்டுமே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ சிமி இருக்கிறாங்க இல்லையா, இந்த பிரான்ச்ல ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணி நான் வந்து ஹேக் பண்ணவங்க யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன், காதலன் அப்படின்ற ஒரு நேம்ல தான் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது கண்டிப்பா இது நம்ம காம்படிட்டரோட வேலை கிடையாது அப்படின்றத நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, காம்படிட்டர் யாராவது நம்ம கம்பெனி ஹேக் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம டேட்டாவை அவங்க திருடி இருந்திருப்பாங்க. ஆனா 2 முறை ஹேக் ஆகியுமே நம்மளுடைய டேட்டாஸ் டெலீட் தான் பண்ணப்பட்டுச்சு, வேற எந்த ஒரு மாடிஃபிகேஷனோ காப்பியோ நடக்கல. ஸோ இதன் மூலமா அந்த காதலன்னு சொல்லக்கூடிய அந்த ஹேக்கர் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறான். இந்த வேலையை பார்த்தது இந்த பிரான்ச்சுக்கு வரக்கூடிய கஸ்டமரா இருக்கலாம், இல்லாட்டி சர்வீஸ் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் அந்த நபரை நான் பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சிமி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. சிமியும் இதை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஷில்பாவும் அதே கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய மேத்யூஸ் அப்படின்ற நபரும் நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி தெரியுதுங்க. இப்போ சிமி புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஷில்பாவோடைய அப்பா கிட்ட வந்து டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேக்கர் கண்டிப்பாக ஒரு மலையாளி தான், வேற ஒரு லாங்குவேஜ் காரன் கிடையாது அப்படின்ட்டு. அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யூஸ்வலாக காதலன் அப்படின்ற ஒரு நேம் வந்து தமிழில் KADHALAN அப்படின்னு வரும். ஆனா மலையாளிஸ் DHAக்கு பதிலா THA தான் பயன்படுத்துவாங்க, காத்தலன் அப்படின்னு தான் பயன்படுத்துவாங்க. இந்த ஐடியோட பேரு காத்தலன் அப்படின்னு தான் இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஒரு மலையாளி இருக்கிறான் அப்படின்றத நம்ம சிமி சொல்றாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஷில்பாவோடைய அப்பா புத்துன்னு கீழே விழுந்துடுறாருங்க. உடனடியாக சிமி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா இவர் பயங்கர கோவமாக கத்திக்கிட்டு இருக்கிறாரு. உடனே ஷில்பா வந்து ஏன்பா இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐடி செக்யூரிட்டியை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 25 லட்ச ரூபா செலவு பண்ணி அவ்வளோ விஷயத்த பண்ணோம், அப்படி பண்ணியும் ஹேக் ஆகுது, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, அதுக்கு எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த ஐடி இன்ஜினியரை தான் போய் கேட்கணும் அப்படிங்கும்போது, உன்னை எதுக்காக படிக்க வச்சேன், இதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே, ஆனால் நீயும் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் கத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. கடுப்பான ஷில்பா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூமுக்குள்ள நம்ம ஷில்பாவோடைய ஆசிரியர் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் அட்மிட் ஆயிருக்கிறாரு. அவரை பார்த்ததும் போயிட்டு ஷில்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் பழச எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. உன் கூட படிச்ச எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்க, எல்லோருக்கும் கிடைச்சிருச்சு, ஒரு சில பேருக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்ல, அப்புறம் உன் கூட ஒரு திருப்பானே விஷ்ணு, அவனை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டு அரியர்ஸ் கிளியர் பண்ணவங்க மட்டும்தான் கலந்துக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்குதுங்க. ஆனா இவரு போய் அதில் கலந்துக்கிட்டார் இல்லையா, அதற்கு காரணம் அந்த காலேஜோடைய வெப்சைட்
வெப்சைட் ஹேக் பண்ணி இவருடைய பேர் அதுல வர மாதிரி பண்ணியிருந்திருக்காரு. ஆக்சுவலா இந்த விஷயத்த போலீஸ்ல சொல்லியிருந்தா கண்டிப்பா நம்ம ஹீரோவை தூக்கி உள்ள வச்சிருந்திருப்பாங்க. பட் இந்த டீச்சர் பாத்தீங்கன்னா அதெல்லாம் சொல்ல வேண்டாம், இந்த பையனுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குது, அமைதியா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு விட்டு கொடுத்ததா சொல்றாங்க. இதை கேட்டதும் ஷில்பாக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. நேரா நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவை வெளியே அனுப்பிட்டு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை நீ தானே பண்ணுன அப்படின்ட்டு. எதை நீ என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கும்போது, எங்க கம்பெனியோட சர்வரை நீ தானே ஹேக் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல, எதை பத்தியும் எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது, நீ தான் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது, நீ தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா இத்தோட நிப்பாட்டிக்க, அதான் உனக்கு நல்லது, இல்லாட்டி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்ல இருந்து நீ வெளியில வரதுக்கு உன் வீட்டையே விற்கிற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோடைய அப்பா உள்ள வந்து எதுக்கு அந்த பொண்ணு இப்படி திட்டிட்டு போகுது, அப்ப நீ இந்த கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அந்த மானிட்டரை தூக்கிட்டு போய் வெளியில போட்டு உடச்சிடுறாருங்க. இன்னொரு பக்கம் ஹேக்கர் சிமியோட ஹஸ்பண்டும் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் போலான்ட்டு போகும்போது ஆப்போசிட்ல இந்த உதயண்ணாவோட ஆட்டோ நின்றுட்டு இருக்குங்க. அந்த ஆட்டோல காதலன் அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கும். நீ காதலன் அப்படின்ற ஒரு ஐடியா பத்தி தானே டீல் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம சிமி கிட்ட சொல்ல, ஸோ இவங்கெல்லாம் ஹேக்கர்ஸா இருக்க மாட்டாங்க, ஹைலி ஸ்கில்டான ஒரு ஆள் தான் வந்து இந்த ஃபினான்ஸ் கம்பெனியெல்லாம் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அந்த ஆட்டோக்குள்ள தாங்க நம்ம ஹீரோ, நம்ம அனீஸ் ப்ரோ, அப்புறம் இந்த ஆட்டோ டிரைவர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ சொல்றாரு, ஒவ்வொரு முறையும் ஹேக் பண்ணி அவங்களுக்கு வேலை வைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் அதிகமாச்சு, அதனால தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது, என்னடா உனக்கு கான்ஃபிடென்ட், நான் சொன்னல கண்டிப்பா ட்ராக் பண்ணி வந்துருவாங்க, நம்ம மாட்டி பண்ணிட்டு இதை தொட நிப்பாட்டிக்கடா அப்படின்னு சொல்லும்போது, ஷில்பா வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு போனதை வச்சு தானே பேசிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலா ஷில்பா என் மேல சந்தேகப்பட்டு தான் வந்தா, அவளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஷில்பா இருக்காங்க இல்லையா, மேத்யூஸ் கிட்ட எனக்கு தெரியும் அவன் தான் இதை பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் தான் இதை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது, சேர்மன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாமே அப்படிங்கும்போது, அப்பாவோட கேரக்டர் பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அவர் பயங்கரமா பிரச்சனை பண்ணிடுவாரு, ஆல்ரெடி ஹார்ட் ப்ரோக்கன்ல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இப்போ போயிட்டு மறுபடியும் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஷில்பாவை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஷில்பாவை ஸ்மைல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. மேத்யூஸை கூப்பிட்டு நீங்க சொன்னது உண்மை அப்படின்னா டைரக்டா என்னோட அப்பா கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ மேத்யூஸை நம்ம ஷில்பாக்கு பிடிச்சிருக்குங்க. ஷில்பாவோட அப்பாவும் மேத்யூஸ் பொண்ணு கேட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்க. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட்டுக்கெல்லாம் வெளியில போயிட்டு இருக்காங்க. மேத்யூஸ்க்கு போட்டோகிராஃபர் ஃபோன் பண்ணி எங்க கிட்ட போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லங்க நான் ஆல்ரெடி வேற ஒருத்தங்களை புக் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, இருந்தாலும் எங்களோட கேட்லாக்க ஒரு நிமிஷம் பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த போட்டோகிராஃபர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இப்போ இந்த பிரான்ச்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்குதுங்க. இனிமேல் இந்த சர்வர் ஹேக் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான முயற்சிகள்லாம் பண்றாங்க. ஷில்பாவோட அப்பா சொல்றாரு, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா இதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறா அப்படின்றத மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சிமி சொல்றாங்க, இந்த சர்வர்ல நான் ஒரு ப்ரோக்ராமை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், யாராச்சும் ஹேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களோட லொகேஷன் என்ன அப்படின்றது எக்ஸாக்டா நமக்கு தெரியும், அதை வச்சு நம்ம கண்டிப்பா பிடிச்சிடலாம், அதுக்கு அவன் ஹேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்ல, உடனே இந்த மேத்யூஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனை ஹேக் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இந்த ஷில்பாவை பாக்குறாருங்க. ஏன்னா ஷில்பா சொல்லிட்டாங்க இல்லையா நம்ம ஹீரோ தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இப்போ ஷில்பாவும் நம்ம ஹீரோவும் ஒரு ஹோட்டலை வச்சு மீட் பண்றாங்க. ஆக்சுவலா ஷில்பா பாத்தீங்கன்னா எனக்கு மேத்யூஸ் கூட கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற இன்விடேஷனை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஷில்பாவை ஃபாலோ பண்ணிட்டே பாத்தீங்கன்னா மேத்யூஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோ பத்தி பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு மேத்யூஸ் பேசுறது ஒன்னும் கஷ்டமா இருக்குது. ஆக்சுவலா மேத்யூஸ் பிளான் பண்ணி தான் வந்திருக்காரு, நம்ம ஹீரோ தான் ஹேக் பண்ணாரு, இப்போ நாங்க ரொம்ப செக்யூரா இருக்கிறோம், அது மட்டும் இல்லாம இவளை கல்யாணம் பண்ணனா எல்லாமே எனக்கு சொந்தமாயிரும், உன்னால முடிஞ்சா பண்றா பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை எப்படியெல்லாம் பேசி ட்ரிகர் பண்ணி விட முடியுமோ அப்படியெல்லாம் பேசி ட்ரிகர் பண்ணி விடுறாருங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஹீரோ கண்டிப்பா கம்பெனியை ஹேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான், ரெட் ஹேண்டடா மாட்டிப்பான் அப்படின்ற மாதிரி மேத்யூஸ் நம்ம ஷில்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, இப்போ நம்ம ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா அவன் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பையன் கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு சப்போர்ட் கேட்கறான். உடனே நம்ம ஹீரோ அந்த பையன் கிட்ட, இங்க பாடுறா தம்பி, நீ யாராவது லவ் பண்ற அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்க, அப்பதான் உன்னால அந்த பொண்ணை சந்தோஷமா வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா சொல்லிடுறாருங்க. அந்த பையன் ஹீரோட தங்கச்சியை லவ் பண்றான் அப்படின்றது ஹீரோக்கு தெரியும். பொதுவா ஒரு அட்வைஸை போடுற மாதிரி போட்டு விட்டுறாருங்க. நம்ம ஹீரோக்கு இருக்கக்கூடிய ஹேக்கிங் டேலண்ட்டை ஷில்பா சரியான விதத்துல மோட்டிவேட் பண்ணி பயன்படுத்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம ஹீரோ ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருப்பாரு. ஆனா ஷில்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அதைத்தான் இங்க மீன் பண்றாரு போல. இப்போ நம்ம மேத்யூஸ்க்கும் நம்ம ஷில்பாக்கும் பாத்தீங்கன்னா சர்ச்சில் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்குதுங்க. நம்ம ஹீரோ கிட்ட அனீஸ் ப்ரோ சொல்றாரு, இங்க பாரு அவளுக்கு நீ கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் நார்மல் ஆயிரும், ஃப்ரீயா விட்டுரு அப்படிங்கும் போது, இனிமேல் தான் ஆப்பே காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ அந்த ஃபினான்ஸ் கம்பெனில பாத்தீங்கன்னா திடீர்னு ஸ்மெல்லு வர ஆரம்பிக்குது. என்ன ஸ்மெல் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க இருக்கக்கூடிய சர்வர் ரூம்ல பயங்கரமா புகஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. உடனடியா இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஷில்பாவோட அப்பா கிட்ட சொல்ல, ஷில்பாவோடைய அப்பாவும் அடிச்சு பிடிச்சி கம்பெனிக்கு வந்துகிட்டு இருக்காருங்க. இதை எப்படி இங்க ஃபயர் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுவும் ஹேக்கிங் தான் அப்படின்னு சொல்ல, ஹேக் பண்ணி எப்படி ஃபயர்லாம் உருவாக்க
முடியும் அப்படின்னு கேட்க, அதாவது சர்வர் ரூம் வந்து ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி அவன் ஒரு ப்ரோக்ராமை பண்ணியிருக்கிறான். அதனால பவர் சப்ளைவை அந்த சர்வர் ரூம் அதிகமாக எடுத்து ஓவர் ஹீட் ஆயிருந்திருக்குது. அங்கே போயிட்டு இந்த பில்லோ டைப்பில் இருக்கக்கூடிய என்ட்ரு பட்டனை கொண்டு போய் வச்சிருந்துருக்காங்க. அந்த ஓவர் ஹீட்டில் அது ஃபயர் ஆகி உள்ள ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு அது யாருன்றதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஷில்பாவோட அப்பா கத்துறாரு. அப்போ சிமி பார்த்தீங்கன்னா அது யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோடைய அப்பாவுக்கு எங்கிருந்தோ ஃபோன் கால் வருது. அவங்க அப்பாவும் ஷாக் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டான அனீஷ் ப்ரோவும் பைக்ல வந்துகிட்டு இருக்கும்போது போலீஸ் வண்டி விடாம ஹார்ன் அடிச்சுட்டே வந்துகிட்டு இருக்குதுங்க. ஹீரோ வசமா மாட்டிக்கிட்டாரு போல, பயந்துட்டே வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த போலீஸ் வண்டி பாத்தீங்கன்னா இவங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருதுங்க. அப்பதான் தெரிய வருது இவங்களை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ்காரங்க ஓவர்டேக் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, நேரா போயிட்டு மாப்பிள்ளையை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சிடறாங்க. அதாவது இந்த மேத்யூஸை ஆக்சுவலா நம்ம ஹீரோ என்ன பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னா, எப்படியும் நம்மளோட லொகேஷனை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா 2-3 வாட்டி ஹேக் பண்ணிட்டோம். அதனால மேத்யூஸோட பர்சனல் மொபைல் இருக்கு இல்லையா, அந்த மொபைலோட ஐபி அட்ரஸை எடுத்து அந்த ஐபியில இருந்து தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ மாஸ்கிங் பண்ணிட்டாருங்க. சிமி லொகேஷனை ட்ராக் பண்ணும்போது அந்த லொகேஷன் பார்த்தீங்கன்னா மேத்யூஸோடைய வீட்டை காமிச்சிருக்கு. ஸோ மேத்யூஸ் தான் வந்து ஹேக்கர் அப்படின்னு ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. இதை எப்படி ஹீரோ பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை இந்த மேத்யூஸ்க்கு ஃபோன் பண்ணி நாங்கள் ஃபோட்டோகிராஃபர் பேசுகிறோம், எங்களோட கேட்லாகை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, அந்த கேட்லாகை பார்க்கறதுக்காக அவர் அந்த லிங்கை கிளிக் பண்ணியிருப்பாரு. அதன் மூலமாக அந்த ஐபி அட்ரஸ் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். அதையே வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாருங்க. இப்போ நம்ம ஹீரோ அனீஸ் ப்ரோ கிட்ட சொல்றாரு, போலீஸ்காரங்க இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகாத வரைக்கும் இது ஒரு ஜாலியான விஷயமா தான் தெரிஞ்சது. போலீஸ்காரங்க துரத்திட்டு வரும்போது உண்மையிலேயே நம்ம மாட்டிக்கிட்டோம், வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு நினைச்சேன். இனிமேல் நான் இந்த மாதிரி இந்த விஷயத்துலலாம் ஈடுபட மாட்டேன், நான் ஒழுங்கா இன்டர்வியூக்கு போய் வேலை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோடைய அப்பா வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி நீ பாஸ் பண்ணிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு ஹீரோக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்குறாருங்க. ஆக்சுவலா ஹீரோடைய அப்பாவுக்கு ஒரு கால் வந்து ஹீரோட அப்பா பயங்கர ஷாக் ஆனார் இல்லையா, இவர் பாஸ் ஆயிட்டாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கும். அங்க கட் பண்ணா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பெங்களூருக்கு இவர் இன்டர்வியூ போனார் இல்லையா, அந்த இடத்துக்கு இவர் கிளம்பி போறாரு. அப்ப இவருக்கு ஒரு மெசேஜ் வரும் இல்லையா, நீ தான் இதை பண்ணன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அது நம்ம ஷில்பா தான் அமைச்சிருப்பாங்க போல. ஷில்பாவோடைய மொபைல் நம்பரை இவர் டெலீட் பண்ணதுனால தான் புது நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்த மாதிரி காமிச்சிருக்குது. சுமி இருக்காங்க இல்லையா, இந்த கம்பெனிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததா சொன்னாங்க இல்லையா, திரும்பவும் பெங்களூர்ல இருக்கிற அந்த கம்பெனிலேயே போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. அங்க உட்காந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆக்சுவலா அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்க இனி எந்த பிரச்சனையுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹேக்கர் வந்து ஒரு கிரிமினல் தான், கண்டிப்பா அவனை பிடிச்சே தீருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனிக்கு தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக போறாரு. நம்ம சுமியே இங்க வாங்க உட்காருங்க, மலையாளியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நார்மலா பேசிக்கிட்டு இருக்காங்க. சிமி தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த கிரிமினல் நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சிமிக்கு தெரியாது. ஹித்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து